எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு சாதாரண கதை கிடையாது. நம்ம கொண்டாடுற பண்டிகைகளுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு பயங்கரம் ஒளிஞ்சிருக்குன்னு யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பொதுவாக ஹோலினாலே நமக்கு ஞாபகம் வர்றது விதவிதமான வண்ணங்களும் சந்தோஷமும் நண்பர்களோட கொண்டாட்டமும் தான். ஆனால் வட இந்தியாவோட ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த இந்த சம்பவம் அந்த ஊர் மக்களையே இன்றைக்கும் நடுங்க வைக்குது. வருடம் அங்கே ஹோலி வந்தாலே சந்தோஷப்படுறதை விட பயத்தில் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறவங்க தான் அதிகம். அது ஏன்? அந்த ஒரு நீல நிற உருவம் யார்? இன்றைக்கி நம்ம மிஸ்டிக் மினிட்டில் இதை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா கடைசியில் நான் சொல்ல போகிற அந்த ஒரு விஷயம் உங்களை உறைய வைக்கும். சரி, வாங்க கதைக்குள்ளே போவோம். இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம்னு அங்கே இருக்க பெரியவங்க இன்றைக்கும் சத்தியம் பண்ணுறாங்க. அந்த ஊரில் ராகுல்னு ஒரு பையன் இருந்தான். காலேஜ் முடிச்சுட்டு ரொம்ப நாள் கழித்து தன்னோட சொந்த ஊருக்கு ஹோலி கொண்டாட வந்திருந்தான். ராகுலுக்கு இந்த மாதிரி கதைகள், பேய் பிசாசு இதெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. அவன் ஒரு சிட்டி பையன், எல்லாம் லாஜிக்காக யோசிக்கிற ஆள். ஆனால் அவனுக்கு தெரியாது அந்த ஊரோட மண்ணில் ஒரு இருண்ட ரகசியம் காத்துட்டு இருக்குன்னு. அன்னைக்கு ஹோலி பண்டிகை காலையிலேயே ஆரம்பிச்சிருச்சு. ஊரே களை கட்டுது, பாட்டு டான்ஸுன்னு எல்லாரும் பயங்கரமாக குஷியாக இருக்காங்க. ராகுலோட நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அவன் மேலே கலர் கலராக பொடியை தூவி அவனை ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் கூட்டத்தில் ஒரு விசித்திரமான ஆள் நுழையிறான். அவன் மற்றவங்க மாதிரி கிடையாது. அவன் உடம்பு முழுக்க அடர்த்தியான நீல நிறத்தில் பெயிண்ட் அடித்த மாதிரி ஒரு கலர் பூசி இருந்தது. அவனோட கண்ணு மட்டும் ஏனோ ஒரு மாதிரி வெறிச்சோடி போய் மற்றவங்கள பார்க்குது. அவன் யார், எங்கிருந்து வந்தான்னு யாருக்குமே தெரியலை. ஆனால் ஹோலி கூட்டத்தில் யாராவது புதுசாக வர்றது சகஜம்தானேன்னு ராகுலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பெருசாக கண்டுக்கலை. அந்த நீல நிற உருவம் மெதுவாக ராகுல் பக்கத்தில் வருது. வந்து அவனோட தோள் மேலே கை வைக்குது. ராகுல் அந்த தொடுதலை உணர்ந்த அடுத்த நொடி அவன் உடம்புக்குள்ள ஒரு மின்சாரம் பாஞ்ச மாதிரி ஒரு நடுக்கம். ஏதோ ஒரு ஐஸ் கட்டியை தொட்ட மாதிரி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது அந்த கை. அந்த ஆள் ராகுல் காதுகிட்ட வந்து ரொம்ப மெதுவான குரலில், இந்த வண்ணம் உன்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் அப்படியே மறைஞ்சு போயிட்டான். ராகுலுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியலை. என்னடா இது, இந்த வெயிலில் இவன் கை ஏன் இப்படி ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் யோசிச்சுக்கிட்டே அவன் நண்பர்களை தேடுறான். ஆனால் அந்த நீல நிற ஆள் போன வேகத்தில் ராகுலோட மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் ஒட்டிக்கிச்சு. சாயங்காலம் ஆச்சு. கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ராகுலும் வீட்டுக்கு வந்து குளிக்க போகிறான். சோப்பு போட்டு தேய்க்கிறான், ஷாம்பு போடுறான். ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. அவன் உடம்புல இருந்த மற்ற எல்லா கலரும் போயிடுச்சு. ஆனால் அந்த நீல நிற ஆள் தொட்ட இடத்துல மட்டும் அந்த நீல நிறம் போகவே இல்லை. அது மெல்ல மெல்ல அவன் தோல்ல இருந்து கழுத்து வரைக்கும் பரவ ஆரம்பிக்குது. ராகுல் பயந்து போய் அந்த இடத்த நல்லா தேய்க்கிறான். ரத்தமே வர அளவுக்கு தேய்க்கிறான். ஆனால் அந்த வண்ணம் குறையிறதுக்கு பதிலாக இன்னும் அடர்த்தியாக மாறுது. அவனுக்கு இப்போ தான் அந்த தாத்தா சொன்னது ஞாபகம் வருது. தம்பி, இந்த ஊரில் சில ஆத்மாக்கள் இன்னும் வண்ணங்களோட சுற்றுது, ஜாக்கிரதையாக இருன்னு சொன்னாரே, அது நிஜமாக இருக்குமோன்னு தோண ஆரம்பிக்குது. ராத்திரி ஆக ஆக நிலைமை இன்னும் மோசமாகுது. ராகுலோட ரூமில் லைட் எல்லாம் டிம்மாக இருக்குது. அவன் கண்ணாடியில் தன்னோட முகத்தை பார்க்குறான். அவனோட கண்ணுக்கு கீழேயும் கழுத்துலையும் அந்த நீல நிறம் அப்படியே நரம்பு மாதிரி படர்ந்து இருக்குது. திடீர்னு அவனுக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு. திரும்பி பார்க்குறான், யாருமே இல்லை. ஆனால் கண்ணாடியில் மட்டும் அவனுக்கு பின்னாடி அந்த நீல நிற உருவம் நிற்கிற மாதிரி மங்களா தெரியுது. அவன் பயத்தில் கத்த போகிறான். ஆனால் அவனோட குரல் வெளியே வரலை. தொண்டை அப்படியே அடைச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது. அந்த உருவம் மெதுவாக கண்ணாடியிலிருந்து வெளியே வர மாதிரி ஒரு மாய தோற்றம். அது ராகுலோட முகத்தில் கையை வைக்குது. இப்போது அந்த தொடுதல் ஜில்லுன்னு இல்லை, சுட ஆரம்பிக்குது. நெருப்பில் கையை வச்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு எரிச்சல். ராகுல் அங்கிருந்து தப்பிக்க துடிக்கிறான். கதவை திறக்க பார்க்குறான். ஆனால் கதவு வெளியே இருந்து யாரோ பூட்டின மாதிரி அசையவே மாட்டேங்குது.
ஜன்னல் வழியாக குதிக்கலான்னு போனால் ஜன்னல் கண்ணாடிகள் முழுக்க அதே நீல நிறத்தில் மறைக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு மூச்சு திணற ஆரம்பிக்குது. அந்த ரூம் முழுக்க இப்போ ஒரு விதமான அழுகுன வாசனை வர ஆரம்பிக்குது. அந்த நீல உருவம் இப்போ ராகுலோட காதில் மறுபடியும் பேசுது. அன்னைக்கு நானும் இப்படித்தான் கொண்டாடினேன், ஆனால் அவங்க என்னை கொன்று இதே வண்ணத்துக்குள்ளே புதைச்சிட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு துணை வேணும், நீ வரியா அப்படின்னு கேட்குது. ராகுல் கண்ணில் இருந்து கண்ணீர் வருகுது. ஆனால் அதுவும் நீல நிறத்தில் இருக்குது. அடுத்த நாள் விடியுது. ராகுலோட நண்பர்கள் அவனை தேடி வீட்டுக்கு வராங்க. ராகுலோட ரூம் கதவு திறந்து தான் இருக்குது, ஆனால் உள்ளே ராகுல் இல்லை. அந்த ரூம் முழுக்க தரையிலிருந்து சீலிங் வரைக்கும் நீல நிற பொடி சிதறி கிடக்குது. அவனோட துணிகள் மட்டும் அங்கேயே இருக்குது. ஆனால் ராகுல் எங்கே போனான்னு யாருக்குமே தெரியலை. போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க, எந்த தடயமும் கிடைக்கல. ஆனால் அந்த ஊர் மக்கள் சொல்கிறது ஒன்று தான், அந்த நீல நிற ஆன்மா ராகுலை தன்னோட கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னு. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பயம் இன்னைக்கு வரைக்கும் ஊரில் அப்படியே இருக்குது. இன்றைக்கும் அங்கே ஹோலி அன்னைக்கு நீல நிற வண்ணத்தை யாரும் பயன்படுத்துகிறதே கிடையாது. ஒருவேளை தவறுதலாக யாராவது அந்த வண்ணத்தை பூசிட்டா அவங்க காணாமல் போயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை கேட்குற உங்களுக்கு இது ஒரு கற்பனை கதையாக தோணலாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம சந்தோஷமாக கொண்டாடுற ஒவ்வொரு கொண்டாட்டத்துக்கு பின்னாடியும் யாரோ ஒருத்தரோட வலியும் மறைக்கப்பட்ட உண்மைகளும் இருக்கலாம். ஹோலி அன்னைக்கு உங்கள் மேலே யாராவது தெரியாத நபர் வந்து வண்ணம் பூசினா ஒரு நிமிஷம் யோசிங்க, அவரோட கை ஜில்லுன்னு இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா அந்த நீல நிற உருவம் அடுத்ததாக யாரை தேடுன்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு இந்த மாதிரி மர்மமான சம்பவங்களில் நம்பிக்கை இருக்குதா, இல்லை இது வெறும் கட்டுக்கதைகள்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஊரில் இது போல் ஏதாவது விசித்திரமான சம்பவங்கள் நடந்திருந்தால் அதையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இதே மாதிரி இன்னும் பல நடுங்க வைக்கிற மர்மங்களுக்கு நம்ம மிஸ்டிக் மினிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு பயங்கரமான மர்மத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க. நன்றி.